உங்க பிரசனத்துக்கு முன்னாடி, உடைய மகிமைக்கு முன்னாடி அப்பா இந்த உலகத்துல எதுவுமே நிக்க முடியாது, எதுவுமே நிக்க முடியாதுப்பா, எதுவுமே நிக்க முடியாது. இந்த 11வது மாதத்துல உங்களை நம்பி வந்திருக்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்போடு, விருப்பத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு கூட வந்திருக்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். எந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எல்லா தடைகள், மனுஷிய தடைகள், வல்லமைகள், சத்துருடைய கிரிகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகும்படி நான் ஜெபிக்கிறோம். வீட்டிருந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கைது செய்த பிரயாசங்களிலும் ஆண்டவரே, இந்த திருச்சபைகளில் கர்த்தர் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே கனத்துக்கு உரியவர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க அப்பா. 11வது மாதத்துல உடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. வேதத்துல பார்க்கிறோம், நெடும் காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க போனோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்து எல்லாம் பலவீனப்பட்டு போச்சு, ஏங்கி போச்சு ஆண்டவரே. லைத்து போய்விட்டது, கலைத்து போய்விட்டது, சோர்ந்து போய்விட்டது, சலித்து போய்விட்டதுப்பா. 11வது மாதத்துல உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு, கண்ணீருக்கு, உபவாசத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியா இந்த பிரச்சனத்துல வந்து நாங்கள் இருக்கிறோம்ப்பா. நீ செய்வீராக, சாட்சியாக நிறுத்துவீராக. ஆமாண்டவரே, விரும்புகிற காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாய், பயன்படுத்தும்படியா, குடும்பத்தை கட்டும்படியா, எழுப்பும்படியா, தொழில கைது செய்த பிரயாசங்கள், உத்தியோகத்துல கர்த்தர் கூடவே இருக்கும்படியா பிரசனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். மீதானவரை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே அவருக்கு காரணம் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? பலனா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். ஆமென். நமது பலன் என்னத்தையுமா இருக்குது? வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. அல்லேலூயா. பணத்திலையும் கிடையாது, பதவியிலையும் கிடையாது, பட்டத்திலையும் கிடையாது, குடும்ப பேக்ரவுண்ட்லையும் கிடையாது, அப்புறம் ஆடைகளையும் கிடையாது, அறிவுலையும் கிடையாது. பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். பைபிள் சொல்றது, வேதம் சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. 2 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, 2 தடவை வைத்து அறுத்திருக்கிறாங்க, குறிப்பிட்ட பகுதியெல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறாங்க, சந்தேகப்படும்படியான இடங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு கேன்சர்ல, ஒரு நாளைக்கு இந்தியாவில் மாத்திரம் 2466 பேர் இறந்து போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரத்துல புள்ளி விவரத்தின்படி பல நூற்றுக்கணக்கான நினைச்சிட்டாங்க, மறித்து போனாங்க, செத்து போனாங்க. என் முகத்துல பயம் இருக்குதா? என் முகத்துல கவலை இருக்குதா? சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களோட நான் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஆமென். கைவிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தானா 2012 நினைச்சிருக்கலாம், கைவிட்டுருக்கணும். அப்படிதானே நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நம்ம என்னைக்கோ நினைச்சிருக்கணும், நம்ம பண்ண சேட்டைகளுக்கு, நம்ம பண்ண காரியங்களுக்கு என்னைக்கோ நம்ம நினைச்சிருக்கணும். ஆமா. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். ஆமென். இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கைது செய்கிற பிரயாசங்களை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்திலே நிறுத்திடுவதற்காக முதலாவதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்து அழைத்த சபை ஊழியர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர். சொன்னது போல அண்ணனே எங்களுடைய ரிலேஷன் இதில் நாங்கள் பார்த்தோம், மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே சர்ச்சில் வச்சு பார்த்துருக்குறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்க ஆமா கர்த்தர் நல்லவர். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற மூப்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றியும் வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் விடுதலையும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு போதுமா? போதாதா? இருக்கிறதே போதும் நம்பிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அப்படியே வாங்கி வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாங்கி நம்ம மாத்திரம் வச்சு அனுபவிக்க கூட என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க. கொடுக்கணும், மட்டம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தாலும் சொல்ல அதையும் தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் சகோதரனே, என் சகோதரிகளே, என் சகோதரர்களே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களா என்று சொல்லியும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க கைது செய்த பிரயாசங்கள்ல, தொழில, உத்தியோகத்துல, விவசாயம் சம்பந்தமான காரியங்கள்ல, உங்க திருச்சபையில, உங்க கிராமத்துல அப்படியே பலிப்பதாக, அப்படியே தங்குவதாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏலி ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்திருந்த அண்ணாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கடைசியா. முதல்ல அண்ணாவை புரிஞ்சு கொள்ளல, வேற மாதிரி நினைச்சிருந்தா. கடைசியா அண்ணா உண்மையை சொன்ன உடனே அவனுக்கு விலகிக்கிட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறான். ஏலி விசுவாசத்தோடு கூட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, சமாதானத்துடனே போ, அவ்வளவுதான். நீ உன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அண்ணா என்ன விண்ணப்பம் பண்ணா? என்ன விண்ணப்பம் பண்ணா? ஒரே ஒரு ஆத்மா நடந்துச்சா? கிடைச்சிச்சா? பக்கத்துல கையை பிடிங்க, முகத்தை பாருங்க, சொல்லுங்க, சிரிங்க. கிடைக்கும், நடக்கும், வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை உண்மை. அப்படியே விசுவாசிங்க, கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எனக்கே செய்யறாங்க, செய்ய மாட்டாரா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாற்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். மாற்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். நானே வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. மாற்கு 5:36வது வசனம், 42வது வசனம். 36, 42 வாசிக்கிறேன். மாற்கு 5. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக என்று சொன்னார். 42வது வசனம். உடனே சிறுவன் எழுந்து நடந்தால், அவன் 12 வயதுள்ளவளாக இருந்தால், அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 11வது மாதத்துல இந்த 2ஆம் தேதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து, தேவனால் முன்குறிக்கப்பட்ட சந்ததிகளை பார்த்து, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற வார்த்தை என்னன்னா, அன்பு மகனே பயப்படாத, அன்பு மகனே நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ தைரியமா இரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. ஆண்டவர் சொல்றாரு, பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை நான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில, உன் ஊழியத்தின் பாதையில, உன் கைது செய்யற பிரயாசங்கள்ல நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதான பிரமிப்பு, ஆச்சரியம், வியப்பு. எப்படி நடந்துச்சு? இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை, பிரமித்து போகத்தக்க காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன், உன் வீட்டுக்குள்ள செய்வேன், உன் குடும்பத்துக்குள்ள செய்வேன், உன் சபைக்கு நான் செய்வேன், உனக்கு மாத்திரமல்ல உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல 3 வருடங்கள் ஊழியம் செய்கிறார். அநேக அற்புதங்களை, அநேக நன்மைகளை ஆண்டவர் இயேசு செய்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது, ஜெப ஆலய தலைவனாகிய யபீரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யார்கிட்ட வாரான் சொல்லுங்களேன்? ஆண்டவருடைய பிரசனத்துல வாரான். எதற்கு, ஏன் வந்தா அப்படின்னு சொல்லி
பார்த்தோம்னா அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறார், ஒரே ஒரு பெண் குழந்தை. எத்தனை வயது? 12 வயது பெண் குழந்தை என்று சொல்லி 42வது வசனத்திலே இருக்கிறது. உடனே சிறுவர் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளா இருந்தார். ஒரே ஒரு பெண் குழந்தை, ஒரே ஒரு பெண் குழந்தை. எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பான், எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்பான், எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பான். ஏன் அப்படின்னா தகப்பனுக்கு பெண் பிள்ளைங்க ரொம்ப சொல்லுங்களேன் பிடிக்கும். தகப்பனுக்கு பெண் பிள்ளைங்கன்னா உயிர் உயிர், அப்படிதானே? தாய்க்கு எந்த பையன் ரொம்ப, எந்த பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும்? ஆம்பளை பசங்க ரொம்ப பிடிக்கும், நேச்சரே அதான். அப்போ ஒரே ஒரு மகள், செல்ல மகள், ஆசையா வளர்த்து வராப்ப இந்த பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த மகள் என்ன செய்யறா? பலவீனப்படுறா. திடீர்னு ஒரு நாள் வியாதிப்படுகிறாள், மரண படுக்கையிலே தள்ளப்படுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவுல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஜெப ஆலய தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு, தகப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்தாச்சு, நம்ம பிள்ளைங்க இருந்த பார்க்க முடியல. சொல்லுங்களேன், சுகத்தை பார்க்க முடியல. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போய் பிரபலமான டாக்டர்ஸ், பிரபலமான ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஏறி இறங்கியாச்சு. தம் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கூட, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட, ஒரு பெரிய ஒரு விடுதலையை, சுகத்தை கூட அந்த தகப்பனால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்பொழுது பைபிள் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல வேதம் சொல்கிறது, ஏல போல், நல்ல கேளுங்க, பிரமிக்கத்தக்கதான அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, முதல்ல பைபிள் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் விழுந்துருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதான அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, ஆச்சரியம், வியப்பு, அல்லேலூயா, நம்முடைய விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், நம்முடைய தாகம், வாஞ்சை நிறைவேறும் என்று சொன்னால், இந்த பைபிள் சொல்லுது, ஜெப ஆலய தலைவனை போல, எவ்விரு என்கிற குடும்ப தலைவனை போல ஆண்டவருடைய பாதத்துல நம்ம விழுந்துட்டோம்னா, இந்த பைபிள் சொல்லுது, பிரமிக்கத்தக்கதான அற்புதம் உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் ஊருக்குள்ள நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வயது மகள், செல்ல மகள், ஆசையா அன்போடு கூட வளர்த்த மகள் பலவீனப்படுகிறத, வியாதிப்படுகிறத, கஷ்டப்படுகிறத எந்த தகப்பனாலையும் செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. எந்த தகப்பனாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. பிள்ளை துடிக்கிறத விட, பிள்ளை வேதனைப்படுறத விட தகப்பனுக்கு அது துடிப்பை செய்யும், அதிகமாக இருக்கும். பிள்ளை படுகிற கஷ்டத்தை விட தகப்பன் அதிகமாக செய்வாரு, வேதனைப்படுவார், கஷ்டப்படுவார். இது மனித இயல்பு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த எகிப்தை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவை பார்த்த உடனே நேர எந்த ஒரு வெட்கமும் எதுவுமே படாம ஆண்டவருடைய பாதத்துல போய் எடுத்து செஞ்சுட்டான், விழுந்து விட்டான். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், சிரிக்கல, கொஞ்சம் சிரிக்கல, சிரிச்ச முகத்தை காமிங்களேன். நீங்க எப்படின்னு கேளுங்களேன், நீங்க எப்படி? அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தேவைகள் வரும், குறைவுகள் வரும். ஆமென், அல்லேலூயா. எப்போ எப்போ எது வருது நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பலவீனங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நம்ம சோர்ந்து போய் விடாதபடிக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல, அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல எந்த மனிதனுடைய முகத்தை நாம் முதலாவதாக பார்க்காதபடிக்கு, எந்த மனிதனுடைய தாசி நம்ம தேடாதபடிக்கு, என்ன ஒரு பிரச்சனையோ, என்ன ஒரு காரியமோ, என்ன ஒரு தேவையோ, என்ன ஒரு குறைவோ, எது உங்க விருப்பமோ, எதிர்பார்ப்போ, ஆசையோ, அதை தேவ பிரசுரத்துக்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள, தேவ சன்னிதானத்துக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் நாம் அதை வச்சு நம்ம ஜெபிச்சோம்னா, ஆண்டவருக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதான அற்புதம் நம்ம வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? எந்த மனுஷனுடைய காலையும் செய்யக்கூடாது, விழக்கூடாது. எந்த மனுஷன்கிட்டையும் போன் பண்ணி முதல்ல என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பிள்ளை தாய்கிட்டையும், தாய் பிள்ளைகிட்டையும் செய்யக்கூடாது,
முடிஞ்சு போகுது. ஆனா பைபிள் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க முதலாவதாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள வந்து, ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்குப்பா என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய தொழில, என்னுடைய உத்தியோகத்துல, என் காரியத்துல இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. இதற்காக நீ தான் இறங்கணும், நீங்க தான் உதவி செய்யணும், நீங்க தான் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவ சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பைபிள் சொல்லுது, நீ நினைச்சே பார்த்திட முடியாத அளவுக்கு, நீயே பிரமிச்சு போற அளவுக்கு, ஹல்லேலூயா, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை உயர்த்துவேன், உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல உலகத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன செய்ய முடியல, ஈடு கொடுக்க முடியல. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு முன்னாடி, உலகத்தினுடைய கலாச்சாரத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு தேவ சமூகத்துல குறைந்தது 1 மணி நேரமாவது கொடுத்து ஆண்டவருக்கு என்று நேரத்தை ஒதுக்கி பைபிளை வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஜெபிக்கிறது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல, கடைசி காலத்துல நம்முடைய வேதமா இருக்கலாம், பைபிள் வாசிக்கிறதா இருக்கலாம், வேதத்தை தியானிக்கிறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், ஆலயத்துக்கு ஒழுங்கா வருகிறதா இருக்கலாம், ஆலயங்கள் எல்லாம் ஆராதனை கலந்து கொள்றதா இருக்கலாம், எல்லாம் கூட வேண்டிய நேரத்துல இன்னைக்கு எல்லாம் செஞ்சு போச்சு. சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. குறைந்து போய்விட்டது. கிறிஸ்தவர்கள் தான், விசுவாசிகள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ஒரு நாளைக்கு பார்க்கும் பொழுது 10 நிமிஷம் கூட ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல நேரத்தை. கேட்டா அவ்வளோ பிஸி அப்படிங்கிறோம். அவ்வளோ சொல்லுங்க, அவ்வளோ பிஸி இல்ல. என் தொழில் அப்படி, என் உத்தியோகம் அப்படி, என் வேலை அப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பல மணி நேரங்கள் நீங்க இந்த மொபைல் போன்ல தான் செஞ்சிருக்கிறாங்க எல்லாரும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அன்றைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிறுசுகளை சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைகளை சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு போற இடத்துல ஜோ பண்ணிக்கிடுங்க அண்ணே, இல்ல ஜோ பண்ணிக்கிடுங்க தம்பி, என் பையன் 24 மணி நேரம் என்ன தான் உட்காந்துருக்கிறான், போன்ல தான் உட்காந்துருக்கிறான். என் பொண்ணு 24 மணி நேரமும் உள்ள தான் உட்காந்துருக்கிறான். எப்போ தூங்குறான், எப்போ எழும்புறான்னு எங்களுக்கு தெரியல. படிச்ச மாதிரியே இல்லை, படிக்கிற புக்கே திறக்க மாட்டேங்கிறான், வேலைக்கே ஒழுங்கா போக மாட்டேங்கிறான், ஃபுல்லா யாருடைய பேசிக்கிட்டே இருக்கிறான், ஃபுல்லா கேம் ஆடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உண்மை நிலவரம் என்னன்னா, இன்னைக்கு கலை நிலவரம் என்னன்னா, சிறுசுக அல்ல, மாத்திரம் அல்ல, பெருசுகளும் எல்லாம் வந்திருக்காங்க. சொல்லுங்களேன், 60 வயசுக்கு மேல, 70 வயசுக்கு மேல உள்ள தாத்தா பாட்டிகள் தான் உட்காந்துருக்காங்க. ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, உண்மைதானே? ஆமா, இப்படியே பார்த்து 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 நேரம் செஞ்சு போகுது, வீணாய் போய்விடுது. இது உங்க வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதத்தை கொண்டு வராது. இது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. இது உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வராது, சந்தோஷத்தை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நிம்மதியை கொண்டு வராது. ஆனா ஒன்றே ஒன்று பைபிள் சொல்லுது, யார் ஒருவர் இப்படிப்பட்ட நாட்கள காலத்துல வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, முன்னுரிமை கொடுக்கிறார்களோ, முதன்மையான இடத்துல ஆண்டவரை வைத்திருக்கிறார்களோ, பைபிள் சொல்லுது அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட மடிந்து போன லாசருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மார்த்தாள் வருவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்ட உடனே ஓடி போவா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவா, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் வச்சிருக்க மாட்டான், மறித்திருக்க மாட்டான். ஆனாலும் நான் ஒரு சகோதரனை எழுப்புவேன்னு சொல்லும் பொழுது மார்த்தாள் சொல்லுவா, இல்ல இல்ல உயிர்த்தெழுதல் நடக்கிற அன்னைக்கு எழுப்புன்னு தெரியும் அப்படின்பாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியாது. எங்க மார்த்தாளை மீட் பண்ணாரோ அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு.
சபைக்கு போகுது. மரியாள் வாரா, நல்ல கேளுங்க. வந்த உடனே இந்த பைபிள் சொல்லுது, இயேசுவின் பாதத்துல என்ன செஞ்சா? சொல்லுங்களேன், விழுந்தா. இயேசுவின் பாதத்துல விழுந்தா. மாற்றால் என்ன சொன்னாலும் அதே வார்த்தையை தான் சொல்ல மரியாளும். ஆனால் அவள் விழுந்தது நிமித்தமாய் அடுத்த வார்த்தையை ஆண்டவராக இயேசுவின் வாயிலிருந்து வருது, அவனை எங்கே வைத்தீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனமாற்றம் வரணும்னா, குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வரணும்னா, நல்ல கவனமா கேளுங்க. தாத்தா பாட்டி தாய் தகப்பன் அதிகமாய் தேவ பிரசன்னத்துல நீங்க ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்மாதிரி யாரு? ரோல் மாடல் யாரு? பெற்றோர், தாயும் தகப்பனும். அமைச்சர்களே, நாம ஜெபிக்கிறத, தாய் தகப்பன் ஜெபிக்கிறத, தாய் தகப்பன் வேதத்தை வாசிக்கிறத, தாய் தகப்பன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத, தியானிக்கிறத, தாய் தகப்பன் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத. ஆமென், ஹல்லேலூயா. தாய் தகப்பன் நற்கிரியைகளை, நற்காரியங்களை, நன்மைகளை செய்கிறத உங்க பிள்ளைகளுடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும், காணணும். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. நீங்க ஜெபிக்கிறத, நீங்க உபவாசிக்கிறத, நீங்க வேதம் வாசிக்கிறத, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிக்கிறத, நீங்க செய்கிற நற்கிரியைகளை, நன்மைகளை, நற்காரியங்களை யாருடைய கண்கள் பார்க்கணும்? ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய கண்கள் பார்க்கணும். தாத்தா பாட்டி ஜெபிக்கிறத, வேதம் வாசிக்கிறத, அதனுடைய முக்கியத்துவத்தை உங்க பேர பிள்ளைகளுடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம ஜெபிச்சாதான், நாம வேதத்தை வாசித்தாதான், நாம ஆலயத்தை நேசித்தாதான், ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுத்தாதான், நம்ம நற்கிரியைகளை, நன்மைகளை செஞ்சாதான் நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க நம்ம அடிசூழலை நினைச்சுவாங்க, பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா நாமளே ஜெபிக்கிறது இல்லையா? இதுதான் விஷயமே இருக்குது. நாமளே நீங்க பல மணி நேரம் உட்கார்ந்து டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கோங்க, நல்ல சினிமா பார்க்கிறோங்க, பல மணி நேரம் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கிறோங்க, பல மணி நேரம் உட்கார்ந்து மொபைல் போனை பார்க்கிறோங்க, பல மணி நேரம் சும்மா பேசி பேசிய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறோங்க. ஆண்டவர் குறைஞ்சது 24 மணி நேரத்துல குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு தான் செய்யறாரு. சொல்லுங்களேன், எதிர்பார்க்கிறேன் 1 மணி நேரமாவது என் பிரசன்னத்துக்கு வந்திருப்பா, 1 மணி நேரமாவது எனக்கு கொடுப்பா, 1 மணி நேரமாவது என் பிரசன்னத்துல காத்திருப்பா, 1 மணி நேரமாவது என்னோட கூட நீ தனித்திருப்பா, நான் கூட பேச விரும்புறேன், நான் உனக்கு பைபிளின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறேன், நான் உன் கூட வசனத்தின் மூலமா பேசணும்னு ஆசைப்படுறேன், சில காரியங்களை உன்னை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த 1 மணி நேரம் கூட என் கிட்ட நீ வரமாட்டேங்கிறியாப்பா அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆனந்தப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவுல உன்னை எடுத்து கொண்டு வந்தேன், எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்டுக்கு நடுவுல உன்னை தூக்குனேன், உன்னை உயர்த்தினேன், எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை வன்கண்கள், எத்தனை எரிச்சல்கள், எத்தனை மனிதனுடைய துராலோசனைகளுக்கு நடுவுல உன்னை நான் தூக்கி எடுத்து உன்னை கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறைந்தது 1 மணி நேரமாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி குடிகாரன் தான், இன்னைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலாக தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால கர்த்தர் வசனத்தினுடைய காரியங்களை குறித்து உங்க கூட பேசுறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரே நாள்ல 10,000 7,000 பிஎஸ் பிளஸ் முடிச்சவன் தான், சத்யா ரெஸ்டாரண்ட்ல முடிச்சவன் தான், தாறுமாறான வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து சொல்றேன், குறைந்தது 5 மணி நேரத்துக்கு மேலாக தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால கர்த்தர் முன்னாடி சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது. என் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஆளுநர் பைபிளை குறித்து ஆண்டவர் எழுதுறாரு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சொல்லுங்களேன். இன்னைக்கு சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்கா? வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? பார்க்க முடியல. தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நிறைய குடும்பத்துல பேசுறது கிடையாது, மாமியார் மருமகன் பேசுறது கிடையாது. நீ சமாதானத்தை பார்க்க முடியல. ஆனா பைபிள் சொல்லுது,
வாசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. நீங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக, உங்க தேவைகளுக்கு நடுவுல, குறைவுகளுக்கு நடுவுல, உங்க ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக. ஆமென், அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தேவ பிரசன்னத்துல விழுந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது கொடுங்க. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது 6வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. யாரை குறிச்சு? நோவாவை குறிச்சு. நல்ல கவனமா கேளுங்க. அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி சீர்கேட்டினால் நிறைந்திருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வரிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க. விபச்சாரம் ஒரு பக்கம், வேசித்தனம் ஒரு பக்கம், அசுத்தம் ஒரு பக்கம், காம விகாரம் ஒரு பக்கம், விக்கிர ஆராதனை ஒரு பக்கம், பில்லி சூனியம் ஒரு பக்கம், குடி ஒரு பக்கம், ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள், தாறுமாறு அருவருப்புகள் எல்லாம் நாட்கள் நடக்குது. ஆனா பைபிள் சொல்லுது 6:9 பார்க்கும் பொழுது நோவாவோ தேவனோட கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பைபிள் மத்தேயு 24 பார்க்கும் பொழுது நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். இது நடக்கா? இந்தியாவில் நடக்கா? தமிழ்நாட்டில் நடக்கா? அமெரிக்காவில் நடக்கா? உலக நாடுகள் நடக்கா? என்ன அருவருப்பு அசிங்கம் என்ன நடந்துச்சோ அது எல்லாம் இப்ப தேசத்துல என்ன செய்யுது? நடக்க லைசன்ஸோட என்ன செய்யுது? நடக்க. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நாட்கள்ல, இப்படிப்பட்ட காலத்துல நோவாவுக்கு குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு, மருமக்கள்மார் உண்டு, தொழில் உண்டு, அத்தனையும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலும் வேதம் சொல்கிறது நோவா தேவனோடு கூட. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிங்க, முகத்தை பாருங்க, சிரிங்க. நீங்க எப்படின்னு கேளுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பேழையை கெட்ட சொல்றாரு ஆண்டவர். நோவா பேழையை செய்யலாம், கெட்டான். நல்லா கேளுங்க. பேழையை கட்டி முடிச்சது மாத்திரமல்ல, 40 நாள் மழை பெய்ய போகுதுங்கிறார் ஆண்டவர். 40 நாள் மழை பெய்ய போகுதா, மிருக ஜீவன்கள்லாம் உங்களை நினைச்சிட்டீங்க அடைச்சிக்க அப்படிங்கிறாங்க. எத்தனை நாள் மழை பெய்ய போகுது சொல்லுங்க? எத்தனை நாள் மழை பெய்ய போகுது? நம்ம ஊர்ல ஒரு நாள் மழை பெய்ஞ்சா நம்ம ஊர் நிச்சய மாட்டேங்குது. 2021 வருஷத்துல ஒரு வெள்ளம் வந்துச்சு, அப்படிதானே? 3 மாவட்டம் காலியாகி போச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, 3 முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் மழைக்கே நிச்சய மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, தாங்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாம் குழந்தைங்கிற உலகத்துல என்ன செய்யணும்? என் ஊர் படத்து முடியிருக்கோம். டீச்சர் நல்லா பார்க்குறாங்க. எங்க இருக்கிறோம்? ஓரமா தான். ஆமாடா, அந்த வெள்ளத்திலே எவ்வளவு அழகா பாதுகாத்தார்ல. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த பைபிள் தெரியுமா சொல்லுது, இப்படிப்பட்ட 40 நாள் மழை பெய்ய போகுது. எல்லாருக்கும் தான் நஷ்டம். இப்போ நோவா கூப்பிடுறாரு மூத்த மகனை பார்த்து, மகனே ஆண்டவர் சொல்லிட்டாருக்கா, நிறைய ஜீவன்கள்லாம் உள்ள அடைச்சிட்டேன், என்ன செய்யணும்? உள்ள போகணும், எல்லாரும் உள்ள போகணும். முதல்ல நீ மூத்த மகனா இருக்கிறதுனால நீ செஞ்சிரு, முதல்ல உள்ள போ, லைன்லாம் இருக்கணும். உள்ள போனா பைபிள் கற்றுக் கொடுக்கிற ரகசியம் என்னன்னா, எந்த ஒரு எதிர்ப்பு தகவல் செய்யற மூத்த மகன் தெரிவிக்கல. ஓகே டாடி, அப்பா சொல்லிட்டீங்களா, நான் செய்யறேன், உள்ள போறேன்ட்டு பிள்ளை செய்யுது, பேருக்குள்ள போகுது. இன்னைக்கு நம்ம சொல்லி நம்ம பிள்ளை உள்ள போவா? உங்களை தான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம சொல்லி நம்ம பிள்ளைங்க கீழ்படுகிறாங்களா? நீங்க சொல்லி உங்க பேர பிள்ளைங்க கீழ்படுகிறாங்களா? பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைய பார்த்து உள்ள போன்னு சொன்னா அடுத்த பிள்ளை வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், தேவைன்னா தேவைன்னா நீ போ, நீங்க போன வராது. இப்போ தேவைன்னா யார் போகணுமா? நீ போ, தேவைன்னா அவ்வளவுதான். அடுத்தாப்புல சரி 3 மகன் போயிட்டாங்க, அதுக்கு முன்னாடி 3 மருமகன்மார் நிற்காப்புல, 3 மருமகன்மார் நிற்காப்புல. மாமனார் சொல்றாரு, மருமகளை உள்ள போமா அப்படிங்கிறாரு. ஓகே மாமான்னு சொல்லிட்டு யார் போறா? மூத்த மருமகா போறா, 2வது மருமகா போறா, 3வது மருமகா போறா. இன்னைக்கு உள்ள காலத்துல எந்த மாமனார் சொல்லியாவது எந்த மருமகனாவது கேட்காதா? சொல்லுங்க, கேட்பாங்களா? அந்த மருமகா சொல்லுவா அடுத்த வார்த்தை, என் வீட்டுக்காரர் சொல்லியே நான் செய்ய முடியாது, என் வீட்டுக்காரர் சொல்லி நான் கேட்கவே கிடையாது, அப்பா சொல்லி நான் கேட்டுருவோம். வார்த்தை வருவாங்க காலம் அப்படி மாறி. ஏன் பைபிள் என்ன சொல்லுன்னா, மகனா இருக்கட்டும், மருமக்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி உள்ள போறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு தெரியும் மருமக்களுக்கு அபிஷேகம்
மருமக்களுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், என் தகப்பன், ஆமென், என் கணவர், என் மாமா எது சொன்னாலும் அது தேவ வாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? அதிக நேரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர், அவர் தேவனோடு கூட நடக்கிறவர், அவர் தேவனோடு கூட வாழ்கிறவர், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவர் என்று முழு குடும்பமும் பார்க்கிறபடினால் இந்த பைபிள் சொல்லுது, நோவா முழு குடும்பத்தையும் ரட்சித்துக் கொண்டான். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுறது நல்லா கேளுங்க சபைக்கு. ஹல்லேலூயா. உங்க முழு குடும்பத்தையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளணும்னா, உங்க முழு குடும்பத்தையும் நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நோவாவை போல தகப்பன், ஒரு நோவாவை போல தாய், ஒரு நோவாவை போல பாட்டி, ஒரு நோவாவை போல தாத்தா வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நீங்க எழுப்பிட்டீங்கன்னா, இந்த பைபிள் சொல்லுது முழு குடும்பத்தையும் நீ பேழைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கலாம் என்று சொல்லி வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியம். நான் போனா போறாது, கூட யாரை கூட்டிட்டு போகணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும், என் கூட பிறந்தவங்க உள்ள குடும்பத்துல அத்தனை பேரை செய்யணும், கூட்டிட்டு போகணும். உண்மைதானே? உண்மைதானே? அப்ப மாற வேண்டியது யாரு? முதல்ல நாம தான் மாறணும், நாம தான் சிந்திக்கணும், நாம தான் பிரசன்னத்துக்கு வரணும். ஆமென். நான் மாறாம, என் பிள்ளை மாறாம, என் சபை மாறாம, என் திருமணம் மாறாம, தேசம் மாறவே மாறாது. என்ன கிடைக்குதுங்க? தேசத்துல போட்டு ஜீரச்சிக்கப்பட மாட்டாரு, ஸ்டாலின் ஜீரச்சிக்கப்பட மாட்டாரு, ஒரு ஜீரச்சிக்கு கூட நடத்த முடியாது. கிடைக்குதுங்க. ஆராதனைக்கு வர்றது நாம, கூட்டத்துக்கு வர்றது நாம, பைபிள் வாசிக்கிறது நாம, சத்தியத்தை கேட்கிறது நாம. நமக்குள்ளே இன்னைக்கு வர ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. திருமணத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. நமக்குள்ள 1008 பிரச்சனை, 2 குரூப் 3 குரூப் தாங்காது, சபை தாங்காது. கடைசி காலம், கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. மாறணும். தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபா வந்துச்சுன்னா அரசியல் இருக்குமானே. ஹல்லேலூயா. நான் மாற மாட்டேன், திருமணம் மாறாது, ஒண்ணு மாற, தேசம் அழிஞ்சிடுமா, மாறிடுமா? இங்கே மாறுவோம், எங்க மாறும்? மாறுமா? வாய்ப்பே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பேதுரு நிருபத்தில் எழுதுறாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது என்று சொன்னால் பக்தி இல்லாத பாவினா எங்க பண்ணிக்க முடியுங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவ சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகமா முதல்ல உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக அதிகமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறமா உங்க ஊருக்காக, உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா உங்க தேசங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சமாதானங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த லாபம் என்ன? ஒரு உலகத்துல ஜெபம் பண்ணிட்டு நான் மாறாம, என் பிள்ளை மாறாம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உண்மையா இல்லையாங்க? உண்மைதானே அக்கா? உண்மைதானே பாட்டிமா? ஒரு உலகத்துக்காக ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பு இல்லைன்னா, ஒரு சமாதானம் இல்லைன்னா, ஒரு தேவ பிரசன்னத்துக்கு இல்லைன்னா, ஆண்டவருக்காக வாழணும்னா ஒரு உலகத்துக்கு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அண்ணா தேவைகளுக்கு நடுவுல இருந்தா, நான் முதல்ல சொல்றேன், குறைவுகளுக்கு நடுவுல இருந்தா எங்க வந்து விழுந்தா? சொல்லுங்க, எங்க வந்து விழுந்தா? கொஞ்சம் பேசுங்களேன். ஆலயத்துக்குள்ள வந்து விழுந்தா, தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து விழுந்தா, தேவ சமூகத்துக்குள்ள வந்து விழுந்தா. பைபிள் சொல்லுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல. அதே இது நீங்க ஆதியாகமம் 30ஆவது அதிகாரத்துல பாருங்க. ராகே, யாக்கோபுடைய 2வது மனைவி ராகே, அவ எங்க தெரியுமா விழுந்தா? சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 30:1 சொல்லுது, ராகே தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமைப்பட்டு என்ன செஞ்சிட்டான்னா, யாக்கோபுடைய சட்டையை பிடிச்சிட்டா. ஆண்டவருடைய பாதத்துல விழ, ஒண்ணு பிள்ளைய கொடுக்கணும்னு செய்ய போறேன், சாவ போறேன். யார் சொல்றா? ராகே. அண்ணால வச்சுக்கிடுங்க, அண்ணா இந்த பக்கம் வச்சுக்கிடுங்க, ராகே இந்த பக்கம் வச்சுக்கிடுங்க. அண்ணா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளவே விழுறா. இவா ராகே கடவுளுடைய சட்டையை பிடிக்கிறா. சொல்ல போனா ஒண்ணு பிள்ளைய கொடுக்கணும்னு செய்ய போறேன், சாவ போறேன். யாக்கோபு நல்ல மனுஷன், நானாவும் கற்பத்தை அடைச்சிருக்கிறேன், தேவனளவோ கற்பத்தை அடைச்சிட்டான்னு பேசி பேசிட்டு கேட்டான். இன்னைக்குள்ள வீட்டுக்கு
கட்டவே சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒண்ணு போடுங்க சாப்பிட போறேன்னா அடுத்த வார்த்தையே வந்துடும். உன்னை நானா பிடிச்சி வச்சிருக்கேன் போ அப்படின்ட்டுவான். உண்மையா இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே? அதான் நடக்குது. பாப்பா அதான் நடக்குது. நானா உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன், நீயே சாவ போறீங்களா? சேர்ந்து செஞ்சு சொல்றத சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருப்பான். இடத்தை காலி போட்டு அப்படி அப்படி ஆயிப்போச்சு காலங்கள். அதான் வித்தியாசம். தேவ பிரசன்னம். அண்ணா உள்ள வாரா தேவ பிரசன்னத்துக்குள்ள. இவன் கடவுளுடைய ஒத்தாசையை தேடி போனான். எல்லா குடும்பங்களும் ஆவியானவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. என்ன தேவைகளோ, என்ன குறைவுகளோ, எது உங்க விருப்பமோ, எது உங்க ஆசையோ, எது உங்க எதிர்பார்ப்போ, எது உங்க வாஞ்சையோ, ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே என் பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வாடா, என் சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து வைடா. முதல்ல என்கிட்ட தெரியப்படுது. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் உனக்காக நான் வைராக்கியமா வந்து நிற்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். அல்லேலூயா. வேதம் வாசிங்க. மறுபடியும் சொல்றேன், வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உனக்கு சேர்த்தா சரி, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரை அதிகமா தேடுங்க, ஆண்டவரை பிடிச்சிடுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆடே மேய்ச்சாலும் நாளைக்கு சிங்காசனத்துல உட்கார வைப்பாருயா. ஆமா, சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாவீது அதான் செய்தான். சங்கீதம் 5:3 சொல்லுது, காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீது சொல்றாரு. சங்கீதம் 25:5 சொல்லுது, உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 55:17 சொல்லுது, அந்தி சந்தி மதிய வேளையெல்லாம் சமூகத்தில் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். பக்கத்துல கையை பிடிங்க, முகத்தை பாருங்க, சிரிங்க கொஞ்சம். பின்னையாய கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்க மாட்டாரு. பின்னையாய கர்த்தர் தாவீதை உயர்த்த மாட்டாரு. பின்னையாய கர்த்தர் தாவீதை பயன்படுத்த மாட்டாரு. அவன் பைபிள் சொல்றது, கடவுளாளர்களுக்கு பின்னாலே அலைந்து திரிந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் கொண்டு போய் வைத்ததுக்கு காரணம் தேவ பிரசன்னம், தேவ சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எந்த தொழில் பண்றீங்களோ எனக்கு தெரியாது, எந்த உத்தியோகத்துல இருக்கீங்களோ தெரியாது. குட்டி பிள்ளைங்க சின்ன வயசுல ஆண்டவரை பிடிச்சுக்கணும். 3 பேர் பார்த்துருக்கீங்க. சின்ன வயசுல யாரை பிடிச்சுக்கணும்? ஏசப்பாவை பிடிச்சுக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேலுடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? அண்ணாவுடைய மகன் சாமுவேல் சரித்திரம் சொல்றேன், வாழ்க்கை சொல்றேன், கேளுங்க. 6 வயசுல ஆலயத்துக்குள்ள கொண்டு தாயை செஞ்சுட்டா, விட்டுட்டு போயிட்டாப்ல. பொறுத்தனை நிறைவேற்றுறதுக்காக 6 வயசுல, பல வருஷத்துக்கு முன்னாடி மூத்த மகன் பிறகுதான். தாய்க்கு எப்படி இருக்கும்ல, விட்டுட்டு போயிடுச்சு. 8 வயசு ஆகுது, 2 வருஷம் ஓடிட்டு ஆண்டவர் ஒன்று பேசுறாரு சாமியில பார்த்துக்கிட்ட வந்து, சாமியிலே சாமியிலேன்னு சொல்லி செய்யறாரு, கூப்பிடுறாரு. பிள்ளைக்கு யார் சத்தனை செய்யல, தெரியல, யாரெல்லாம் நம்மளை கூப்பிடணும் கூட தெரியல. ஓடுறான் ஏனி தாத்தாட்ட, தாத்தா நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கறான். இல்லடா நான் ஒன்றும் கூப்பிடறா மகனே போய் படுத்து கேட்கிறாரு. 2வது தடவை கூப்பிடுறாரு. எனக்கு ஆமே 2வது தடவை கூப்பிடுறாரு. 2வது தடவை கூப்பிடுறாரு. பிள்ளைக்கு யாருடைய சத்தனி தெரியல. ஓடுறான் தாத்தா கிட்ட. மறுபடியும் தாத்தா சொல்ல, இல்லடா நான் கூப்பிட போய் படுத்துக்கடா. போறான். மறுபடியும் கூப்பிடுறாரு. மறுபடியும் ஓடுறான். இப்பதான் ஏனி கிடைச்சது புரியுது, பிள்ளை கூட யார் பேச விரும்புறா. ஆமென். அல்லேலூயா. 6 வயசுல 8 வயசுல பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய அன்பு அரவணைப்பு கிடைக்க வேண்டியது சாமுவேலுக்கு கிடைக்கல. தாயுடைய பாசம் கிடைக்கல. தாய் தான் பேசணும், பிள்ளை கூட பேசல. ஆனா தாய் இல்லாத குழந்தையா இருக்கும் போதும் கர்த்தர் பிள்ளை பேச வர பாருங்களேன். என்ன ஒரு நல்ல ஒரு தகப்பன் இல்லை. அல்லேலூயா. என் பிள்ளை தனிச்சிருக்கிறான்ப்பா, சின்ன வயசுப்பா. இப்போ 4வது தடவை தான் வரல வரும்போது, இப்போ சொல்றாங்க 3வது தடவை போகும்போது புரிஞ்சு சொல்லும்போது மறுபடியும் வராது. இப்பதான் சொல்றான், கத்தாவே சொல்லும். ஸ்கூல் பக்கம் போனா சாமுவேல், அன்னை காலேஜ் பக்கம் போனா இந்த காலேஜ் படிச்சானா, பைபிள் சொல்லுது, வரலாறு சரித்திரம் போகிறது. வரலாற்று ஆசிரியர் எழுதி வச்சிருக்காங்க, 15 வயசுல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நியாயாதிபதியா கர்த்தர் போட்டினார். 15 வயசு. நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா கடைசி 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கிறவங்க தான் செய்வாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அவ்வளவு சீனியரா நினைச்சிடும் இருக்கணும் ஜட்ஜிங்கிறது. ஆனா 15 வயசு 10th படிக்கிற வயசுல சமஸ்த இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியா யாரை தூக்கி வச்சாரு? எங்க எது கொண்டு வந்து வச்சிச்சு? தேவ பிரசன்னம் தான், தேவனுடைய ஆலயம் தான். அல்லேலூயா. கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா.
உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளுடைய தலைகளை, பேரப்பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார், உயர்த்துவார். எந்த ஊருக்குள்ள, எந்த குடும்பத்துக்குள்ள, எந்த கிராமத்துக்குள்ள, எந்த சபைக்குள்ள உங்க தலைகள் குனிந்திருக்கிறதோ, வெட்கம், அவமானம், நிந்தை, தலைகுனிவு, சிறுமை எது எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ, நாளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல கூடி குறுகி போய் நினையோ, இதே ஊருக்குள்ள, இதே குடும்பத்துக்குள்ள, இதே சபைக்குள்ள, கிராமத்துக்குள்ள உன் தலையை உயர்த்த வேண்டாம். இந்த உலகத்துல எவனாலும் தடுக்க முடியாது, எவனாலும் ஆசீர்வாதத்தை மறைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவன் கூட இருப்பேன், உனக்காக வைராக்கியமா நிற்பேன், பராக்கிரமசாலியா இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதான அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து வரணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு உங்க காரியங்களை முதல்ல நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். முதல்ல யார்கிட்ட தான் சொல்லணும்? ஆமா, என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ அதை அப்பாட தான் சொல்லணும். பிள்ளைகளுக்கு எது தேவையோ முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். அதான் நல்லது, அதான் ஒழுங்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி நம்ம மறந்துட்டோம்னா உலகத்துல நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்கிறதுக்கு ரெண்டாவது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, 12 பேர் பெரும்பாலும் ஸ்திரீ உள்ள விழுது. இயேசுவின் பாதத்துல விழுந்து சொல்றா, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறா, ஆண்டவரே அவனுடைய விசுவாசம் என்ன? நீர் என் வீட்டுக்கு வந்து என் வீட்டை படுத்துக்கிற என் பிள்ளை மேல செய்யும், கையை வையும், அப்போ என் பிள்ளை செஞ்சுவான், எழுதிடுவான், பிரச்சிடுவான் அப்படின்னு சொல்றான். இது இவனுடைய விசுவாசம். அப்படி போயிட்டு இருக்கும்போது 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ உள்ள கிராஸ் ஆகிறா. அவனுடைய விசுவாசம் என்னன்னா, ஏசப்பா நடந்து போகும்போது வஸ்திரத்தை தொட்டா போதும், எனக்கு சுகம். இது இவனுடைய விசுவாசம். மத்திய 8ஆம் அதிகாரத்துல 160 இவருடைய விசுவாசம் இருக்குது. ஆண்டவராக இயேசுவே சொல்றாரு, வீட்டுக்கு வரப்போ வேலைக்காரன் எழுப்பி விடுறேங்கிறாரு. ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வந்தா வேண்டாம்னு சொல்லுவானா? இவன் சொல்றான், நீ வரவே வேண்டாம், நீ என் வீட்டுக்கு வருவதுக்கு நான் பார்த்தேன் அல்ல, நான் தகுதியுள்ளவன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் செஞ்சுடுவான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையாப்பா. ஹல்லேலூயா. உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? பக்கத்துல கை பிடிங்க, முகத்தை பாருங்க, சிரிங்க. இன்னைக்கு உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒண்ணு வஸ்திரத்தை தொடுறீங்களோ, இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறீங்களோ, இல்லைன்னா வெளியிட்ட ஒரு வார்த்தையை சொல்றீங்களோ தெரியாது. ஆமென். உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி? 3 பேருடைய வாழ்க்கையும் அற்புதம் நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பிரமிக்கத்தக்கதான அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது, பயப்படாதடா, நீ சந்தேகப்படாதடா, நீ அவிசுவாசப்படாதடா, அவிசுவாசமுள்ள வார்த்தை பேசாதடா, நீ நெகட்டிவா திங்க் பண்ணாதடா. அப்படி யார் சொல்றா? கர்த்தர் உங்க கூட பேசுறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம வேற அவ்வளவு நேரத்துக்கு என்னதான் இருக்கு? சந்தேகம் தான் இருக்கு. என்னதான் இருக்கு? சந்தேகம் தான் இருக்கு. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை, ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையே செய்ய மாட்டேங்குது. ஆமா, பாசிட்டிவான வார்த்தையே செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. எல்லாம் நெகட்டிவ் தான். இது எங்க நடக்க போகுது? இது எங்க மாற போகுது? இதெல்லாம் எங்க திருத்த? இதெல்லாம் எங்க கிடைக்க? இதெல்லாம் உருப்படவே, ஆமா, இது எழுதவே, இது வாய்க்கவே, இப்படியே நம்ம செஞ்சிடலாம், சொல்லி முடிச்சிடலாம். உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ரொம்ப பிடிக்கும். 22 வயசு ஆபிரகாம், 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்வாரு, ஆபிரகாம் உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன் ஈசாக்கு மகனை ஈசாக்கு அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு காண்பிக்கிற தகன குண்டிக்கு தகனபடியா செஞ்சிரு, போட்டு தள்ளிடுறாரு. யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரே பிள்ளை ஈசாக்க போட்டு தள்ளிடு, முடிச்சிருக்கிறாரு. 2 பிள்ளை இருக்குது, மூத்த பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நாள் நைட்டு ஆண்டவரே வந்து நம்ம மூத்த மகனை குற்றாலத்தை கூப்பிட்டு போனா, அந்த மலை கிட்ட செஞ்சிரு, போட்டு தள்ளிடு அப்படின்னா என் பிள்ளைய கூட்டிட்டு போனா, இல்லை நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா? போக மாட்டோம்னா, ஆனா கூட்டிட்டு போறாங்க. ஆபிரகாம் கூட்டிட்டு போறாங்க. ஐயா, இதுதான் நமக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உள்ள வித்தியாசம். அபிஷேகம் மேல இறங்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கூட்டிட்டு போனா செய்ய மாட்டோம், கூட்டிட்டு போக மாட்டோம். ஆனா ஆபிரகாம் கூட்டிட்டு போனா செய்வாரு, கூட்டிட்டு போற. மனைவி கிட்ட சொன்னாரா? ஏன் சொல்லல? சொன்னா விட மாட்டா. நல்லா மனைவி அவனுக்கு சொன்னா செய்ய மாட்டா, விட மாட்டான். எதுக்கு விடமோ அதுக்கு விட மாட்டான். யாரு? சாரா. ஆதாரம் கொண்டு போய் விடக்கூடாது. ஆபிரகாம் பக்கத்துல
சாரா. ஆனா ஆகாரை கொண்டு போய் சிஸ்டா விட்டுட்டா. எல்லாம் ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. நம்ம ஆளுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. ஆகாரை கொண்டு போய் விடக்கூடாத இடத்துல ஆகாரை கொண்டு போய் ஆபரணத்தை விடுறாங்க. இப்ப ஈசாக்கு ஆபரணம் கிட்ட ஈசாக்கு கொண்டு போய் ஆபரணத்தை அங்க கூட்டிட்டு போன மலைக்கு அதை போய் சொன்ன செய்ய மாட்டா, விட மாட்டா. ஏன்னா ஈசாக்கு 13 வயசு, ஆபரணத்துக்கு 113 வயசு, சாராளுக்கு 103 வயசு. சாராளுக்கு எத்தனை வயசு? 103, 113 நிக்குது எல்லாம். ஆபரணமே நம்ம தப்புப்பா, நம்ம பிள்ளை உயிரை காப்பாற்றணும்பா அப்படின்னு சாராளுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். ஆண்டவரே முன்னாடி ரொம்ப மணிக்கு பேருக்கலாம், கதையை எழுதிருக்கலாம், தூக்கி போட்டு பேருக்கலாம். அவன் ஒரே வார்த்தை சொல்லுவா, சாரா உங்களுக்கு வயசு எத்தனையாவது இருக்கும்? ஆபரணம் 113. இனிமே நீர் என்ன செய்ய போறீங்க? தலையை கொடுக்கணுமா? தலையை பிள்ளைக்கு நீர் கொடுக்கவே உங்க தலையை அப்படின்னு செய்வாங்க. திருப்பி அடிச்சு அனுப்பி விட்டு போவாங்க. யாரு? சாரா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்ட போன வேலைக்கு ஆகாது. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமாங்க? எதை சொல்லணுமோ அதை தான் செய்யணும், சொல்லணும். எதை சொல்லக்கூடாதோ செய்யக்கூடாது. நம்ம ஆத்துல எப்படி தெரியுமா? எதை சொல்லக்கூடாதோ அதை தான் செய்வோம், சொல்றதை சொல்ல மாட்டோம். சொல்லக்கூடாத சொல்லி பம்பு எடுத்து சண்டை போட்டு அடிக்கடி போட்டு கொடுத்தாதான் நமக்கு என்னது அன்னைக்கு அந்த நாள் பிடிச்ச மாதிரி போன மாதிரி இருக்கும். இந்த பைபிள் சொல்றது எல்லாம் பைபிள் தான். எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. நல்லா கவனமாக கேட்கணும். மனைவிக்கிட்ட எது சொல்லக்கூடாதோ சிலவங்க சொல்லுவாங்க மனைவிக்கு மனைவியே எல்லாம் ஃப்ராங்கா ஓப்பனா நோ நோ நோ, எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத குழப்பம், எல்லாம் மனஸ்தாபம், எல்லாம் வந்து போகும். நீட்டா கொண்டு போயிட்டான். பிள்ளை கேட்கறான், எப்பா எல்லாம் வச்சிருக்கீங்களப்பா, தகன வலிக்கு நெருப்பு வச்சிருக்கீங்க, கத்தி வச்சிருக்கீங்க, எல்லாம் இருக்கு. தகன வலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆட்டுக்குட்டி என்ன சொன்னா? ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வான். பார்த்துக்கிட்டாரா? பார்த்துக்கிட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17 போங்க, கிட்ட போய் வாசித்து பாருங்க. 40 நாள் நிக்கிறான் கோலியாத்து. ஒரு நாளைக்கு 2 முறை வந்து நிக்கிறான் கோலியாத்து. சவுலால பக்கத்துல போக முடியல, யோனத்தானால பக்கத்துல போக முடியல, மூத்த மகன். படைத்தளபதி அப்னேரால போக முடியல. எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கோலியாத்து பக்கத்துல அண்ணா போக முடியல. ஆண்டவர் பார்க்கிறாரு, வெயிட் பண்றாரு, பொறுமை இழக்கிறாரு. 41வது நாள் அந்த ஸ்பாட்டுக்குள்ள இறங்கிட்டு வராரு. தாவீதை கூட்டிட்டு வராரு. 40 செகண்ட் தான். ஒரு வார்த்தை சொல்லலாம், இன்றைய தினத்தில் கர்த்தர் உன்னுடைய கையில். சொல்ல மாட்டேங்கிறீங்கப்பா. இன்றைய தினத்தில் கர்த்தர் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரா? 40 நாள் எங்க இருக்குது? 80 முறை எங்க இருக்கு? 40 செகண்ட் தான். கோலியாத்து தலை யார் கையில வந்துச்சு? ஆமென். உங்களுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை பேசுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, நடக்கும்னு சொல்லுங்க. பிள்ளைங்க கேட்பாங்க, குடும்பம் கேட்க என்ன கேட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் அப்படி ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் வேதத்துல பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 2வது பிரமிக்கத்தக்கதான அற்புதம் நடக்கணும்னா நீங்க சந்தேகமே படக்கூடாது. அவிசுவாசம் உள்ள வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள வார்த்தை பேசுங்க. ஆமென். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆபிரகாமை போல வாழுங்க. விசுவாசத்துல எழும்புங்க, வளருங்க, பெருகுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள நான் செய்வேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு வண்டி ஓடுதுன்னா விசுவாசத்துல தான் ஓடுது. என் சாட்சியை சொல்லி முடிக்க போறேன். 2012வது வருஷத்துல சொன்ன மாதிரி சொன்னது போல மதுரை மீனாட்சி மிஷன், வெள்ளூர் சிஎம்சி எல்லாரும் கைவிடப்பட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். குளத்தூடி அனுப்பி வச்சாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வாரம் 2 வாரம் டைம் கொடுத்த உடனே என் கண்ணு முன்னாடி எனக்கு 32 வயசு அன்றைக்கு என் தகப்பன் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சோதனை முட்டி அழுறாங்க. எங்க அப்பா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்கப்பா, என்ன நினைச்சுக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என் பிள்ளை 32 வயசு ஆகுது, 7 மாத கை குழந்தை, 6 வயசு மூத்த பிள்ளை, என்னையே எடுத்துக்கிறீங்கப்பா, என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லி என் அப்பா ஒரு பக்கம் கதறாரு, எங்க அம்மா ஒரு பக்கம் கண்ணீர், என் மனைவி ஒரு பக்கம் கண்ணீர், நான் ஒரு பக்கம் என் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஒரே கண்ணீர். தெரிஞ்சு போச்சு, 2 வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆண்டவரை பிடிச்சாதான் வண்டி ஓடும். சரி, ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம்னு சொல்லி அப்படியே நைட் ஆனா அப்படியே தனி அறையில என் மனைவி பிள்ளைகளை வேற ஒரு அறையில விட்டுட்டு அப்படியே சாஸ்திராம விட்டுக்கிறாங்க. அழுவேன், ஒரே ஒரு வார்த்தை தாங்கப்பா,
என் பாவத்தை மன்னிங்க. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, செத்துட்டேன்னா அனாதை ஆயிரும், அன்புக்காக ஏங்கி போயிடும். எல்லா தகப்பனும் தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பைக்ல கார்ல கொண்டு வந்து விடுவாங்கன்னா அங்கே என் பிள்ளை பரிதவிச்சு போயிருப்பா, இப்படிப்பட்ட ஒரு நிலமெல்லாம் வரக்கூடாதுப்பான்னு சொல்லி அழுது 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 ஒரே செவம். ஆமென், அல்லேலூயா. முதல்ல சுகம் கிடைக்கல, முதல்ல ரட்சிப்பு கிடைச்சது. ஆமென், முதல்ல கிடைச்சிச்சு, ரட்சிப்பு கிடைச்சிச்சு. ஆண்டவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டாருப்பா, ஆண்டவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டாரு, எப்படியாவது அற்புதம் செய்வார்கள் ஒரு விசுவாசம் கிடைச்சிச்சு, வளர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் படுற பாடு கஷ்டத்தை பார்க்கும்போது எங்க அண்ணெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறனால அவங்க டாக்டர்ஸ்ட மறுபடியும் சொல்லி மறுபடியும் அடிச்சுட்டாங்க, அனுப்பி வச்சாங்க. ஏன்னா ஏன் இப்படி ஒரு அடி அப்படின்னா 17 வருஷம் குடி தாறுமாறான வாழ்க்கை. வெள்ளூர் சிஎம்சிலாம் டாக்டர்ஸ் கேட்டாங்க, ஒரு லேடி டாக்டர் கேட்டாரு, தம்பி ஒரு வயசு என்ன 32 அப்படின்னு. அப்போ எத்தனை வயசுல குடிக்க பழகினா, தண்ணி அடிப்பியா, ஸ்மோக் பண்ணுவியா? ஆமா டாக்டர், ஆமா டாக்டர். எத்தனை வயசுல அப்படின்னாங்க. 15 வயசுல குடிக்க பழகினேன் அப்படின்னு. 15 வயசுல ஸ்மோக் பண்ண பழகியா? ஆமா. எல்லாம் உண்டு, கடைசி முன்னே எல்லாம் உண்டு. அப்ப சொல்லிச்சு அது அந்த டாக்டர் சொன்னாங்க என்கிட்ட, உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடாடா. எல்லாம் கேட்டாங்க அந்த லேடி டாக்டர், என் கேள்வியை கேட்ட கேள்விதான், உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? 17 வருஷமா குடிச்சிருக்காரா? உன் மனைவி விதவையாக போறா, உன் பிள்ளைங்க அனாதையாக போறாங்க. இப்படியே கேட்டாங்க வெள்ளூர் சிஎம்சில. இதெல்லாம் ஏன்டா கல்யாணம் இருக்கிறா அப்படின்னு நினைச்சுட்டாங்க, சத்தம் போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா குடிச்சு சொல்ல பஸ் ஸ்டாண்ட் விழுந்து கிடப்பேன், பட்டணம் ஹோட்டல் தான் படுக்க வச்சிருப்பாங்க, செவிலியர் ஹோட்டல் உண்டு. அங்கதான் எங்க அப்பா சொல்லிப்பாங்க, வேட் ஸ்டாண்ட் என் பையன் எப்போ ஃபிளாட் ஆகாம இப்போ எதுவும் முடியலையோ வீட்டை கொண்டு வந்து போட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா செய்தி நடக்கும், மோதல் நடக்கும், வேற கலந்தை கொண்டு போயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. காலேஜ் 2001 மதராசிஸ் காலேஜில் தான் படிச்சேன். 3 தடவை சஸ்பெண்ட் பண்ணாங்க காலேஜில், திருந்தல சீடை பிடிச்சிட்டாங்க, டிஸ்மிஸ். தூத்துக்குடி காமராஜர் காலேஜ் டிகிரி முடிச்சேன். ஆக எத்தனையோ நாட்கள் நைட்டு ஆட்டோவில் கொண்டு வந்து ஒரு பாடியை தூக்கி போட்டு போனவங்க தான் போடுவாங்க. ஆனா 17 வருஷம் என் தாய் தகப்பன் என் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடித்தாங்க. மூத்த பார்க்க அமெரிக்காவில் இருக்கிறான், 2வது நம்ம அக்காவை படிச்சது டீச்சர், 3வது பேர் அண்ணன் செடியில இன்ஜினியர் ஐடியில் ஒர்க் பண்றான். நீ மாத்திரம் இப்படி இருக்கிற, இப்படி குடிக்கிற, வெடிக்கிற. சபையே சபிச்சிச்சு. தாய்மாரை ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணுவாங்க குளத்து முடியல. அதே தாய்மார் கூட்டத்தில் வெளியே வரும்போது எங்க அம்மா காதையாக சொல்லுவாங்களாம், என்னைக்கு சாப்பிடணும் அன்னைக்கு தான் ஊரே உருப்படும் என்று சொன்ன நாட்கள் உண்டு. அம்மா சொல்லுவாங்க, திருவிழா இப்பெல்லாம் நீ சொல்றாங்க, நீ செத்து போக மாட்டியாரு. எல்லாரும் அவ்வளவு சாப்பிடும். ஏன்னா எல்லாரும் என் கார்ல ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போய் நானே செலவு பண்ணி ஊட்டி கொடுத்து கெடுத்து எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டேன். அந்த நாட்கள்ல ஊரே சபிச்சிச்சு. ஆக எதை விதைக்கிறோமோ அதை செய்யணும். அறுப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம். சபை ஊழியர் ஜெபலடத்துல வந்த சபை ஊழியரை ஆலயத்துக்கு முன்னாடி அடிச்சு தலை 2 போயிடுச்சு. பிழைக்க மாட்டேன்னு தூக்கி போட்டுருக்காங்க. அவர் இந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. பல லட்சங்கள் கோர்ட்டுக்கு கேஸ்க்கு என் தாய் தகப்பன் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அடி விழுந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த அடியை தாங்க முடியல. அழுதேன், புரண்டேன். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை, வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் தான் ஆண்டவரை செஞ்சேன் தேர்ந்தேன். அதான் பைபிள் சொன்னாலா, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபத்து காலத்திலேயே அவன் என்ன கூப்பிடுறா, நான் உன்னை வாழ்க்கையில செய்வேன், அற்புதங்களை செய்வேன், விடுவிப்பேன். விடுவிச்சாரா? இன்னைக்கு அவன் நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னா அந்த வசனம் நிறைவேறிட்டா. அவன் அவ்வளவு அழக கண்ணி முடியாதுன்னு சொல்ல என்ன மறுபடியும் கொண்டு போறாங்க. சுத்தி பரவி இருந்த கட்டிகளை வெட்டி எடுக்கிறாங்க 45 நாள்ல. வீட்டுக்காரங்க ஒரே நாள்ல கூட செஞ்சிடும், பரவி உடல் முழுவதும் பரவி செஞ்சுடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதனாலதான் 2வது ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு வீடு திருப்பி அனுப்பி வச்சாங்க. 2 வாரம் இருக்கும், 2 வாரம் வச்சுக்கிட்டு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனா என் வேதனை தாங்க முடியாம மறுபடியும் செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. அவனுடைய கிருபையை பாருங்களேன். 2வது ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். லாஜிக்கு வந்தேன், தாங்க முடியாத வலி வேதனை. எங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு, உன்னால எத்தனையோ லட்சம் தான் இழந்துட்டல, ஒத்தைக்கு சாகலன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்டெப் கூட செய்ய முடியாது, நடக்க முடியாது. அழுதேன், புரண்டேன். அதுதான் வசனம் வருது, சின்ன வயசுல வச்சு ஞாபகம் வருது திருவசனம், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் வசனம் வரும் வருது. அழுறேன். 1 மணி நேரம் அழுதுக்கு பெட்டிருல ஒத்தையில கிடந்து அந்த அறைக்குள்ள எனக்கு தேடி இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி உட்கார்றேன், என்ன அறியாமலே நிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அபிஷேகத்துல நிரப்பப்படுறேன்.
ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல என் காதுல கேட்குது, மகனே வேலையை டிசைன் பண்ணு, உன்னோட ஊழியத்துல பயன்படுத்துறேன். பெரிய ஒரு வேலைலாம் பார்க்கல, சாயப்படத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் லெவலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். அங்கேயும் ஒரே குடி தான், சாயப்படத்துல இன்ஜினியரிங் காலேஜ்ல, போப் இன்ஜினியரிங் காலேஜ்ல 2003 இருந்து 2012 வரை வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்த்த டீச்சர்ஸ்ல கேட்டால், ஸ்டூடெண்ட்ஸ்ல கேட்டால் தெரியும் என் வாழ்க்கை புரியும். அங்கேயும் ஒரே குடி தான், அங்கேயும் காலேஜ். அது வேலையை டிசைன் பண்ண ஒரு ஊழியத்தில் பயன்படுத்தவே இல்லை. அப்போ ரெண்டாவது என்ன கிடைச்சிச்சு? சுகம் கிடைக்கல, ரெண்டாவது அபிஷேகம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. விசுவாசம் வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்காதா? வளர்ந்துச்சு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட், ஷேராட்டை குறிச்சு போறேன், டாக்டரை பார்க்க போறேன். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாரு, கவலையை வச்சுட்டு சொன்னாரு, தம்பி 99% பார்த்துட்டேப்பா, ரெண்டாவது வெட்டி எடுக்கப்பட்ட கட்டிகள்ல சில பகுதிகளில் கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. முதல்ல வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி கேன்சர் வெட்டி, ரெண்டாவது வெட்டி பரவி இருந்த கட்டிகள், வெட்டி எடுக்கப்பட்ட கட்டிகள்ல 99% ரிப்போர்ட் வந்துச்சு, என்னது இல்லை, கேன்சர் அறிகுறியே கிடையாச்சு. விசுவாசம் வந்துச்சு. சிஎம்சியில் ஒரு சேப்பல் இருக்கும், இந்த பேர் அது 99% இல்லாத கேன்சர் இந்த 1% இருக்கக்கூடாது. சத்தம் ஜோ பண்ணிட்டு அழுது போயிட்டேன். மறுபடியும் 3 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. வந்தேன், அன்னைக்கு தையில பிடிச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு முன்னாடி எதிர்பார்ப்போடு போயிட்டேன், உட்கார்ந்துருக்கிறேன். 2 வாரத்தில் செத்து போய் அனுப்பணும்னு சொன்னது அவன் தான். மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொன்னது அவன் தான். அப்புறமா இப்போ சொல்றான், ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 100% பார்த்துட்டேன் தம்பி, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லை என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் அடி வயிற்றுக்குள்ள, அடி வயிற்றுல மறுபடி வயிற்றுக்குள்ள என்னைக்கு பிரச்சனை வருதோ, என்னைக்கு கட்டி வருதோ, அன்னைக்கு வான்னு சொல்லி செஞ்சாரு, ஊருக்கு அனுப்பி வச்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு வர வயிற்றுல என்ன வரல சொல்லுங்களேன், நம்ம கட்டி வருமா பாட்டிமா? பாக்குறீங்களா? வந்து அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவன் 14 வருஷம் வந்துட்டேன். இன்னைக்கு வர கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆஸ்பத்திரி பக்கம் நான் போனதில்லை. ஆமென். அல்லேலூயா. என் ஜெபத்துக்கே பதில் கொடுக்கிறார்னா, என் கண்ணீருக்கே கர்த்தர் பதில் கொடுக்கிறார்னா, என் விசுவாசத்தையே கர்த்தர் கனப்படுத்துறாருனா, என் நம்பிக்கையே வீண் போகலன்னா உங்களை கைவிட்டுவாரா என்ன? அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் பயப்படாதீங்க. ஆமென். ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க போவாரு. ஆமென். பிள்ளைகளே அல்ல, பிள்ளைகளின் ஆமா. எத்தனை வயசு? 6 வயசு அன்னைக்கு என் விதைகளை செகண்ட் படிக்கிறான். 7 மாத கை குழந்தை 9வது படிக்கிறான். எப்படியோ 4 வருஷத்துல ரெண்டு போட மாட்டேன். ஆறாவது தாலி கட்டு நேரத்துல ஐயா கூப்பிடுவாரு, அப்பா இந்த மணமகனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு மனப்படிப்பு பெற்றோர் தகப்ப வரணும் அப்படின்னு ஐயா சொல்லும்போது என் உள்ள பொங்குமா, அழுமா? அதான் பைபிள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. உள்ள பொங்கும். தகப்பன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. உள்ள பொங்கும், உள்ள பொங்கும். ஆண்டவரே 2012 எங்க இருக்குப்பா? என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை அதிக கிருபை தந்திருக்கீங்களாப்பா. உங்களை போல ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? உங்களை போல அன்புள்ளவரை இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? ஆமென். அதான் பாட்டு. அல்லேலூயா. பி மேஜர் முடியுமா? ஃப்ரெஷ் கோட் போட்டு ஆண்டவரே நல்ல பெரிய முடிச்சாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது. நான் செய்யறேன். பி மேஜர். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க
கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருது போன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேடி அரவணைத்தீரே. தாயின் கருது போன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேடி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அதே தலைகளை தாழ்த்தி அப்படியே கண்களை மூடிக்கொள்வோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அன்பு மகனே, நீ பயப்படாதே, அன்பு மகனே, நீ பயப்படாதே. விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் தைரியத்தை இழக்காத. எந்த மனுஷனையும் பார்த்து பயப்படாத, எந்த ஆளுமையும் பார்த்து நீ பயப்படாத, எந்த அதிகார வர்க்கத்தையும் பார்த்து நீ பயப்படாத, எந்த கஷ்டத்தையும், எந்த வியாதியையும், எந்த பலவீனத்தையும் பார்த்து பயப்படாத. யாரையும் பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை நாம உலக செய்யப்பான். தைரியமாயிரு, தைரியமாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாயிரு. உங்க கால எதிர்காலத்தை குறிச்சு, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு, உங்க தேவைகளை குறிச்சு நீ கலங்காதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. 11வது மாதத்துல உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, உடைய தொழில, உத்தியோகத்துல, என்ன கைது செய்த பிரயாசத்துல நான் அற்புதங்களை செய்வேன்ப்பா. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்ல பாருங்க. 17 வருஷம் குடிகாரனா இருந்த என்னை ரட்சித்து அபிஷேகித்து முழுமையான ஊழியக்காரனா எழுப்ப முடியுதுன்னா 2 வாரத்துல மறைத்து போயிடுவேன் சொல்லி கேன்சர்ல கைவிடப்பட்ட நிலைமையில வந்த என்ன இன்னைக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்து இந்த 14 வருஷம் ஓட வைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. உண்மைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவா, வாழ்க்கையில செய்ய மாட்டேனாமா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பேர பிள்ளைய வாழ்க்கையில, உன் கைக்கு செய்த பிரயாசத்தை செய்ய மாட்டேனா. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை இழக்காத, தைரியத்தை விட்டுவிடாதே. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் வேண்டாம், சந்தேகம் உள்ள வார்த்தை வேண்டாம், நெகட்டிவான எண்ணம், நெகட்டிவான வார்த்தை வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோடு கூட நீ பெற்றுக்கோ. அவனுக்கு செய்வேன், உனக்கு செய்யாம, உன் பிள்ளைகளுக்கு செய்யாம, உன் குடும்பத்துக்கு செய்யாம இந்த உலகத்துல யாருக்கு செய்ய போறேன்? ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என் சமூகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, என் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என் பிரசனத்துல வாமா, உன் அதிகமா நான் பேச விரும்புறேன், உனக்கு அதிகமா இடைபட விரும்புறேன். நீ எனக்கு வேணும், உனக்கு உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்.
மதிலே போகிறதுக்கு முன்னாடி நிற்கிறேன். நம்மளை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை சத்துருடைய கையில விட்டு கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன். நான் மனுஷனா? விட்டு கொடுப்பதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு, பிடித்து கொடுப்பதற்கு நான் மனுஷனா? நோ, தெய்வம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் 11வது மாதத்துல அடைக்கப்பட்ட வழிவாசலை திறங்க. எல்லா தடைகள், போராட்டங்கள், பிளவுகள், கட்டுகள், இனி வல்லமைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. தேவையை சந்தித்து கொடுங்க. திருமணத்திற்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, அப்ப கற்பதின் கலைக்காக, யார் யாரும் பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துல செலுத்திக் கொண்டிருக்கிறாங்களோ தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. தேவைகளை சந்தித்து கொடுங்க. குறைகளை நிலவாக்குங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக பிரசனத்தவானப்பா வேண்டிய ஞானத்தை நாமும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. நல்ல எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு அமைத்துக் கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். உதிர்ந்த பெற்றோர்கள் அனைவரும் இருக்கிறாங்கப்பா. இருக்கிற நாட்கள், காலங்கள் வரை அவர்கள் வேலையை செய்வது திடகாத்திரத்தை பேரகத்தனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன்ப்பா. உங்களோடு கூட இருவாண்டவரே. இந்த மழை காலத்துல, குளிர் நேரத்துல கர்த்தாவே, எந்த பலவீனமோ, நாச மோசங்களோ, தீமைகளோ, வாதைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு, நேரிடாதபடிக்கு, மேற்கொள்ளாதபடிக்கு, வீட்டுக்குள்ள, ஊருக்குள்ள, சாடுற கிராமத்துல வராதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வேலையடைத்துக் கொள்வீராக. ஆசீர்வாதமான மழை தாங்கப்பா. மழை ஆண்டவரே, போதுமான மழை இல்லை ஆண்டவரே. எங்க பகுதியில ஒரு நாள் நல்ல மழையை தந்தீங்கப்பா. அப்புறம் ஒரு நாள் தூரலே போயிடுச்சு ஆண்டவரே. நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை தாங்கப்பா. குளங்களெல்லாம் நிரம்பட்டும், வாய்க்கால்கள், ஏரிகள் நிரம்பட்டும், நிலத்தடி நீர்கள் உயரட்டும். தேவனாகிய கர்த்தர் வானத்தை திறப்பீராக, வானத்தின் மதில்களை திறப்பீராக, ஆசீர்வாதமான மழையை தருவீராக ஆண்டவரே. தேசம் செழித்திருக்கட்டும், எங்கள் பகுதி செழித்திருக்கட்டும், கைது செய்த விவசாய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுமாய் நடத்தும், சபை வளர்ந்து பெருகட்டும். கர்த்தர் தாமே பிள்ளைகளோடு வேண்டி அழைக்கிறாங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Dalam diri kita, kita